ஹாய் லோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஆன்மீக கதை அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக கதை அப்படின்னா மனிதனுக்கு இப்போ தேவைப்படுற முக்கியமான கருத்துக்கள் உள்ள கதை. ஏன்னா யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப 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 அவங்களுக்கே தான் நிறைய கஷ்டங்கள் வரும். பட்டக்கால்லே படுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அடுத்த வர்றது எல்லாமே நம்ம மைண்டில் எல்லாமே கஷ்டமாக மட்டுமே அது ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு வேணும், அதிலிருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா இந்த கதையை அந்த மாதிரி நிலங்களை கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கதையை தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் மாணிக்கம் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு. அவர் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்காரு. ஆனால் ரொம்ப நியாயமான மனுஷங்க. ஒரு ரூபா கூட மற்றவங்க காசுக்கு ஆசைப்படாத மனுஷன். எப்போவுமே இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் பல சோதனைகள் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கேயும் சோதனைகள் வருது. அதிலிருந்து எப்படி வெளிவராரு அப்படின்றது தான் உங்களுக்கான கதை, சரிங்களா? அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாரு. கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு. ஏன்னா ஒரே பொண்ணாச்சியே, ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் கடன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடை வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட ஆரம்பிக்குது. அந்த கடன் வாங்கினது வட்டி மேலே வட்டி போட்டு வட்டி மேலே குட்டி போட்டு கடைசியில் அவரை பெரும் கஷ்டத்துக்கு கொண்டு வந்துடுது. ஏற்கனவே வட்டி பிரச்சனை. ஏன்னா கடை வியாபாரம் சரியாக நடக்கலை. அது நடந்திருந்தால் எப்படியோ வட்டியை சமாளிச்சிருக்கலாம். கடையும் நல்லா நடக்கலை, வட்டியும் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியாது, எப்படியோ கடவுள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருச்செந்தூர் கிளம்புறாரு. திருச்செந்தூரில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுவும் தரையில் இருக்கிற ஒரே முருகர் கோவில் திருச்செந்தூர் தான் இல்லைங்களா? அங்கே போய் கடல் பக்கத்தில் மணலில் சப்பால்கள் போட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு கடல் அலையே பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு மாணிக்கம் சொல்கிறாரு, முருகா, எனக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டத்தை தருவேன்? நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணல, யாரையும் நான் ஒரு வார்த்தை மனசு கோணும்படி கூட நடந்துக்கல. அப்புறம் இருக்கும்போது ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி பேச ஆரம்பிக்கிறாரு கடல் அலையை பார்த்துக்கிட்டு. அப்போ திடீர்னு ஒரு பெரியவர் அவர் பக்கத்தில் வராரு, உட்கார்றாரு. உட்காந்துட்டு, என்னப்பா கடல் அலையே பார்த்துட்ருக்க? அது என்றைக்குமே ஓயவே ஓயாது. பிரச்சனைகளும் அப்படி தான், எப்பயுமே அதுக்கு ஓய்வே கிடையாது. ஆனால் கடல் அலைக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்குது அப்படின்றத நீ கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவரை திரும்பி பார்க்குறாரு மாணிக்கம். பார்த்த உடனே அவர் எப்படி தெரியுமா இருக்கார்? ஒரு பரதேசி போல் இருக்கார். அப்படின்னா கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு முகம் முழுக்க தாடி வச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் கண்கள் பார்க்கும்போது ஒரு தேஜஸ். அவர்கிட்ட தன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கஷ்டத்தை கொட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு. உடனே என்ன பண்ணுறாரு, தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்குறாரு. தீர்த்து இது கேட்டுகிட்டே இருந்த அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பெரியவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கடற்கரை மீனவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவன் ரொம்ப ஏழையான மீனவன். அவனுக்கு ஒரு பழைய படகு கூட உரிமை கிடையாது. இருந்தாலும் அங்கிருந்த கடலில் சுற்றி இருக்கிற சிப்பிகள் எல்லாத்தையும் விற்று தன் பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கான். சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது. இப்படி இருக்கும்போது ரொம்ப பசியால் வாடி நிற்பான். ஒரு நாள் ஒரு சிற்பி கூட அவனுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பசியில் மயங்கி கீழே விழுந்துறான். அப்போ ஒரு சின்ன பையன் வரான். என்ன பண்ணுறாரு, கையில் விபூதியோடு அந்த மீனவனுக்கு விபூதியை நெத்தியில் வச்சுட்டு, உன்கிட்ட இருக்கிற பைய அந்த கடலில் கொண்டு போய் நினச்சனா உனக்கு நினச்சதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். உடனே அந்த மீனவன் என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற பையை கொண்டு போய்
அந்த கடலில் நினைக்கும்போது அவன் பையில் மணல் சேரலை, ரொம்ப அழகான முத்துக்கள் பை நிறைய கிடைக்குது. இதை பார்த்தோன்னே அந்த மீனவன் சந்தோஷப்படலை. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். முருகா, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி செஞ்சால் மட்டும் போதும், இவ்வளோ முத்துக்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது மீதந்தது உன்னோட சன்னதியிலே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான். எடுத்துகிட்டு போன அந்த முத்துக்களை எல்லாத்தையுமே தன்னை போல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறான். சில பேருக்கு பணமாக கொடுக்குறான், சில பேருக்கு உணவாக கொடுக்குறான். அந்த மாதிரி கொடுக்கும்போது அங்கேருந்த மக்கள் எல்லாருமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க. அந்த திருப்தியில் அவனும் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இதை கேட்டு முடித்த உடனே அந்த பெரியவர் அந்த மாணிக்க பற்றி சொல்கிறாரு. கஷ்டம் அப்படின்றதும்போது நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் உனக்கு நல்லாவே தெரியும், முருகர் சூரபத்மாவை வதம் செய்யும்போது என்ன பண்ணார்? அவனை இரண்டாக பிளந்து ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் தான் மாற்றினார். மாற்றி என்ன பண்ணார்? தன்னோட வாகனமாக வச்சுக்கிட்டாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? தனக்கு வர கஷ்டத்தை தனக்கு உபயோகப்படும் வாகனமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தன்னோட வதத்தில் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் உனக்கு வர கஷ்டத்தை நீ என்ன பண்ணணும்? உனக்கு சாதகமான வாகனங்களாக நீ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அந்த பெரியவரை காணும். உடனே இந்த மாணிக்கம் என்ன பண்ணுறாரு? கடன்னு கோயிலுக்குள்ளே போகிறாரு, தரிசனம் பார்க்குறாரு. அங்கேருந்து விபூதி எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கிட்டு கடன்னு வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவர் போகும்போது அவர் மனசில் பயம் இல்லை, ஒரு நிறைந்த தெளிவு மட்டுமே இருக்குது. போகிறாரு, இதுக்கப்புறமும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அந்த கடையை திரும்பவும் மீண்டும் எடுத்து நடத்தினார். ரொம்ப நல்லா போச்சு கடை. அதுக்கப்புறம் வட்டி முழுக்க கட்டியும் அந்த பணத்தையும் மொத்தமாக அடைக்கிறாரு. கடை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போவும் அவர் தனக்கு வர லாபத்தில் ஒரு பகுதியை முடியாத ஏழைகளுக்கும் இல்லை முடியாத கல்விக்கு தேவையாக இருக்கிற வீடுகளுக்கும் கொடுத்து இப்போவும் உதவுறாரு. இப்போ ரொம்ப மன கஷ்டம் எல்லாமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வர லாபத்தில், உங்களை முதலீடில் சொல்லலை, லாபத்தில் ஒரு பகுதியாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி பண்ணுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் உதவி பண்ணுற பணம் 1க்கு 10 மடங்காக உங்களுக்கு புண்ணியமாகவும் லாபமாகவுமே திரும்பி வரும் அப்படின்றத கண்டிப்பாக அடித்து முருகனோட அருளாக நான் சொல்ல முடியும். சரிங்களா? இதுக்கப்புறமாவது உங்களுக்கு வர லாபத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். உங்களோட கஷ்டம் கண்டிப்பாக அந்த வாகனம் போல் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். எப்போவுமே கஷ்டப்படுத்தவே படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இன்னொன்று, அந்த முருகர் கையில் இருக்கிற வேல் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த வேல் பார்த்திங்கன்னா முதல் பகுதி நீண்டு இருக்கும், 2வது பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்கும், 3வது பகுதி கூர்மையாக இருக்கும் இல்லைங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் இதை சும்மா எப்படின்னா அருளுக்காக வைக்கல, அது ஒரு ஞானமாக வச்சுருக்காரு. என்னத்துக்கு அப்படின்னா, அந்த நீண்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட உறுதுணையும் தன்னம்பிக்கையும், நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையுமே ரொம்ப உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த முருகர் வேல் நீண்டு இருக்குது. அந்த அகன்ற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா எல்லாருக்குமே உதவி செய்யணும், ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் அந்த அகன்ற பகுதி. கூர்மையான பகுதி என்னத்துக்குன்னா, நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் கூர்மையாக எண்ணம் ஒரு இடத்துல அமையிற மாதிரி ரொம்ப தெளிவாக சிந்தனையோடு அதை செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கூர்மையான பகுதி. கடவுள் தனக்காக பல விஷயங்களை சூட்சமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்பமயமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே இந்த கதை
ரொம்ப ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை கொடுக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.